ஹாய். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு vlog செஷன் தாங்க. பட் ஆனால் நான் வந்துட்டு நினைச்சது என்ன அப்படின்னா இது ஒரு vlog-ஆ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு போனதுக்கான ரீசனே வந்துட்டு எங்க அப்பாவுக்கு ஆஹ், கொஞ்சம் கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை, ரெண்டு கண்ணுமே. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனது. பட் சரி, போறத வந்துட்டு சும்மா விட வேணாமே, நம்ம வந்துட்டு vlog-ஆ எடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு vlog-ஆ கன்வெர்ட் பண்ணேன். அதுவும் வந்து ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான ஆளு. எதுக்கு வந்து நாம வந்துட்டு இப்படி இப்படி பிடிக்கணும் அப்படி திட்டுவாரு. இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ வந்துட்டு கேமரா தூக்கி நிற்பியாடா அப்படின்னு திட்டுவாரு. ஸோ அதனால நான் வந்து ஸ்பெஷலா எதுக்குமே வந்துட்டு கேமரா பெருசா நான் வந்து இது பண்ணல. சும்மா அப்படி எடுத்தேன். ஸோ அது ஏன், எங்க, என்ன பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்க இதை விளாகா பார்க்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாருங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம எங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போக போறோம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு செக்அப் இருக்கு. ஸோ அந்த செக்அப் எல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சா ஒரு கோவில் இருக்குங்க, வெட்டுமணி கோவில். இந்த ரெண்டு இடத்துக்கும் நான் போக போறோம். அது வந்துட்டு போக போக தெரியும். ஸோ இந்த போட்டோல ஒரு மேட்டர் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு பெரிய ஒரு மதில் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த மதில் வந்துட்டு இதுக்கு உள்ள இந்த பன்னிங்க எல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதுல வந்து தெரியாதுங்க. இந்த பன்னிக்குட்டிங்க எல்லாம் வளர்த்தா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல எங்க ஸ்கூல் கொஞ்சம் அந்த சைடு இருக்குது. இந்த இப்படி நாங்க போகும்போது அப்படியே அந்த ஸ்ட்ரைட் ரோட்ல இருந்து ரொம்ப லாங் போயிட்டு அப்படியே ஒரு ஒரு கட், அவ்வளவுதான், அங்கதான் ஸ்கூல் இருக்கு. நாங்க அங்க இருந்து ஈஸியா எங்க வீட்டுக்கு வரலாம். பட் நாங்க வரமாட்டோம். ஒரு டைம் வரைக்கும் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி சுத்தி இப்படி வந்து வரும். அப்ப இப்படி வரும்போது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்மெல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு 10,000 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பாத்ரூம் போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குங்க. தாங்க முடியாது. சரி, ஓகே, என்னடா இது அப்படின்ட்டு நாங்களும் வந்து அப்படியே போயிட்டு வருவோம். அந்த சைடு அப்படியே வருவோம். வரும்போது ஸ்மெல் தாங்க முடியாம இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்க அப்பாட்ட நான் கேட்கும்போது அவர் சொன்னாரு, இந்தப்பா இப்படிப்பா பன்னிக்குட்டிங்க வளர்க்குறானுங்க. ஸோ அதனால ஸ்மெல் அப்படிதான் இருக்கும். அது ஒன்றும் ஆகாது, அது நல்லதுதான். நல்லதுன்னா அந்த பன்னிக்குட்டி நல்லது, நமக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்துச்சு. அது பார்க்கும்போது வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்த கிராஸ் பண்ணாலே அப்படியே அந்த இதுல ஓகே, இந்த இடத்துல இது இருக்குல்ல அப்படி மாதிரி ஒரு ஞாபகம் வரும். ஸோ அதுதான் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆத்தை பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணும் தெரியல. ஆனா இந்த ஆறு வந்து என்னோட லைஃப்ல வந்துட்டு நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பட் இந்த ஆத்தை பார்க்கும்போது இந்த ஆத்துல போய் குளிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்குது. சரி, ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்காது போல. ஏன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு. நாங்க அங்கதான் குளிப்போம் சின்ன வயசுல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி, எங்க அப்பா கூட சரி. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஓகே அப்படின்ட்டு இருக்கோம். வீட்டுல சும்மா இருக்கும்போது அப்பா சொன்னாரு, வா அப்படின்னாரு. எங்க, சொன்னதான் வருவியா, வாடா அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு அவர் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு டவல் எல்லாம் எடுத்துட்டு போனோம். ஸோ டவல் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது ஓகே, துண்டெல்லாம் எடுத்துட்டு போகும்போது எங்க போவாங்க, ஓகே அந்த ஆத்துக்கு தான் போறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஓகே, போய் குளிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போறாரு 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 போய்கிட்டே இருக்காரு. என்னடா இது, இவர் வந்துட்டு எங்கேயோ போறாரு, என்னது இது, என்ன கதை அப்படிமா இருந்து நானும் வந்து திங்க் பண்றேன். திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்க ஒரு நிப்பாட்டிட்டு ஒரு ஏதோ இதுக்கு உள்ள எல்லாம் இறங்கி கீழே போயிட்டாரு. பைக்ல கீழே போயிட்டு ஓகே, வா குழி வா அப்படின்னாரு. ஆட எனக்கு அப்புறம் இருந்துச்சு, என்னடா இது அப்படி மாதிரி இருந்துட்டு இந்த டிஆர் மீட்பாடு தெரியுமா ஒரு படத்துல, எனக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு லிட்டரலி. நான் பாக்குறேன், அப்ப என்னப்பா திருத்த நீங்க கூட்டத்து இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சும்மா தோணுச்சு வா குளி அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு நானும் போய் குளிச்சுட்டு
அப்படியே ஜம்முன்ட்டு ஒரே ஒரு நாள் தான் குளிக்கணும் நான் நினைப்பு இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு நாள் அங்க போனோம், குளிச்சோம், வந்தோம். இத்தனை நான் எங்க அப்பாட்ட சொன்னது கூட கிடையாது இந்த மேட்டரை. நான் இங்க எனக்கு குளிக்கணும் ஆசை அப்படின்ட்டு. பட் ஆனா எஸ்பெஷலா நடந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குங்க. செம ஒரு ஆறு அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அலை அப்படியே இழுத்து கொண்டு போற மாதிரியே இருக்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் குளிக்கணும். ஆனா அங்க இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கோவில் வந்துட்டு காணிக்கை பெட்டி, அந்த காணிக்கை போடுற இடம். ஸோ இந்த இடம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹிந்து கோவில். ஆனா அந்த பேர்லாம் தெரியாது எனக்கு. அந்த இடம் பேர் என்னன்னா கல்லுப்பாலம். கல்லுப்பாலத்துல இருக்கிற அந்த கோவில், ஓகேவா? கல்லுப்பாலம் கோவில், கல்லுப்பாலம் கோவில். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எங்க அப்பாவும் சொல்லுவாரு, எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவில். ஸோ நாம வந்துட்டு ஏதாவது நினைச்சிட்டு மனசார வேண்டிட்டு அங்க வந்து ப்ரே பண்ணி காணிக்கை போட்டுட்டு வருவோம். நாங்க உள்ள போனதில்ல. ஸோ வெளில வந்துட்டு காணிக்கை எல்லாம் போட்டு வருவோம் மனசார, ஓகேவா? ஸோ மற்ற மாதிரி எனக்கு அதுவும் மட்டும் இல்லாம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா எனக்கு இதெல்லாம் வந்துடும். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு பக்கத்துல ஒரு ஆர்சி கோவில் இருக்குங்க. ஸோ அங்க போய் ஒரு ஆர்ச், ஒரு பெரிய ஆர்ச் இருக்கு. ஸோ அங்க கேண்டில் ஏற்றணும் ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க தாத்தாக்கு வந்துட்டு மாலை, இந்த ஆரம்னு சொல்லுவாங்க, தாத்தாவோட குழியில வந்துட்டு போடணும், கேண்டில் ஏற்றணும். தேர்ட் வந்துட்டு அந்த கோவில் இருக்குல்ல, ஸோ அந்த கோவிலுக்கு போய் காணிக்க போடணும், அதுவும் மனசார. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வெட்டுமணி சர்ச். ஸோ அந்த வெட்டுமணியில போயிட்டு, அதுவும் ஒரு ஆர்சி தான். ஸோ வெட்டுமணி சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணி மனசார கேண்டில்லாம் ஏற்றிட்டு நமக்கு இருக்கிற அந்த துக்கங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அப்படியே அந்த சிலுவை இருக்கும், ஸோ அதை தொட்டு கும்பிட்டு வந்துட்டாலே ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். இப்படி ஒரு 4-5 விஷயம் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டேன்னா கண்டிப்பா பண்ணிடுவேன். ஆனா இங்க வந்து இன்னும் நான் வந்துட்டு போகாம இருக்கிற ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு மலைக்கோவில், ஓகேவா? ஸோ இந்த மலைக்கோவில் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நிறைய ஃபாலோ பண்ணி போலீஸ் எல்லாம் நின்று அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்றாங்க, வாட்ச்மேன்லாம் இருக்கிறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா வரலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படியா இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடம் நான் இப்போ போகல. அண்டு நிறைய இடம் இருக்குது. பட் ஆனால் நான் கண்டினியூஸ் போறதுல மலைக்கோவிலும் போவேன். ஆனா இந்த தடவை போகல. ஸோ கிறிஸ்மஸ் டைம் லீவுக்கு வரும்போது வந்துட்டு இன்னும் வேற விதமா வந்து நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பா அதை நான் வந்துட்டு இப்போ நான் பண்ற அந்த vlog மாதிரி பண்ணாம பெருசா பண்றேன். விஷுவலா சூப்பரா காமிக்கிறேன். உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா. அவ்வளோதான். ஸோ ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆயிட்டு அங்கேயே இருந்தோங்க. இருந்து எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் எப்படியும் எவ்வளோ நேரம் ஆகுன்ட்டு, கிட்டத்தட்ட நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு போனோம். 12, 1, 2, ஆமாம், மொத்தம் ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் அங்கே தாங்க இருந்தோம். அங்கே இருந்துட்டு அடுத்த அப்பாவுக்கு அங்கே இங்கே அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு செக்கப் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போனோம். அதையும் வந்து பாருங்க. அதுவும் வந்துட்டு ஜஸ்ட் ஏன்னா 2 மணி ஆயிடுச்சு, சாப்பிடல. ஸோ அங்கே போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் பெருசாக அங்கே நிற்கல. இல்லைன்னா எப்போ போனாலுமே வந்துட்டு 8 மணிக்கு போனால் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த பீஸ்ஃபுல்லான அந்த மொமெண்ட்ஸை வந்துட்டு அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து அப்படி நிற்கல, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் கும்பிட்டுட்டு.
ஸோ கடைசியா நாம வந்துட்டு வெட்டுமணி கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு இங்க வந்தாச்சு. இப்போ நாம நேரா பைக் இருக்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு கிளம்ப போறோம். ஸோ கடைசியா வந்துட்டு பேஷண்ட்லாம் பேசியாச்சு, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு நாம இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வாங்க வீட்டுக்கு போகலாம். லாஸ்டா அதாங்க, எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் சொல்ற மாதிரி நாங்க வந்துட்டு போகணும்னு நினைச்சது ஒரு பிளேஸுக்கு. பட் போயிட்டு அங்க எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலான் இருக்கும்போது கடவுள் சன்னிதானத்துல போயிட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அது நடக்கிறது நடக்காம இருக்கிறது கடவுள் கையில தான் இருக்கு. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன், போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் தனியா போகணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தேன். ஆனா அந்த டைம்லயே வந்துட்டு 2 o'clock ஆயிடுச்சு, மத்தியானம் சாப்பிடல. ஸோ இருந்தாலும் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு கேண்டில்லாம் ஏற்றிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தோம். வந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ அன்னையோட டே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாக நல்லா முடிஞ்ச ஒரு டேவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரி எங்கேயாச்சும் லீவுக்கு வீட்டுக்கு போனாலோ இல்லை எனிதிங் ரெகுலராக ஒரு பிளேஸை விசிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது என்ன பிளேஸ், அது என்னது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னுடைய லைஃப் ட்ராவலில் வந்துட்டு ஒரு பாதியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர் அஸ்கின். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். என் லைஃப்பில் என்னுடைய லைஃப் லாங் வரைக்கும் நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்லாம் நான் போய் பார்ப்பேன், போய் விசிட் பண்ணுவேன். அண்டு கிறிஸ்மஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வேறு விதமாக போகலான் இருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நான் இது வரைக்கும் கன்னியாகுமரி கடல் போனது கிடையாது. ஸோ கன்னியாகுமரி கடலுக்கும் போய் பார்த்துட்டு அப்புறம் மலைக்கோவில் போய் பார்த்துட்டு அப்புறம் திருப்பரப்பு, சிட்டாறு, ஸோ இந்த மாதிரி சுற்றலான் இருக்கிறேன். ஓகேவா, வந்துட்டு நம்ம எதுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸோ ட்ராவல் பண்ணுவோம் அப்படி. நான் அந்த சைட் போனது கிடையாது, கன்னியாகுமரி சைட் போனது கிடையாது, தனியாக போனது கிடையாது, தனியாக போகலான் இருக்கிறேன். அண்ட் திருப்பரப்பு, சிட்டாறு அண்ட் வந்துட்டு வேறு ஏதாவது பிளேசஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு எண்ணம், தாட் எல்லாமே. ஸோ கிறிஸ்மஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது வித் சிங்கிள். ஓகேவா, சிங்கிள்னா அந்த சிங்கிள் கிடையாது, தனியாக போகிறேன். ஓகேவா, ஸோ நீங்களும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட போகிறத விட தனியாக போய் அந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்டஸ் லெவல்ஸே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், துவண்டு விடாதீர்கள். வாழ போகிறது கொஞ்சம் வாழ்க்கை. ஓகேவா, கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். எனக்கு இருக்கிற நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வாழுங்க. நீங்கள் அதை வந்துட்டு இப்படி தான் போடணும், நான் போடுற மாதிரி போடணும் கூட கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் இப்படி போனேன், இங்கே போனேன், ஜாலியாக இருந்துச்சு, ஓகே, அந்த நாள்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ கூட பின்னாடி திரும்பி பார்த்தா ஸ்கூல் லைஃப் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பட் பார்த்தா வந்துட்டு ஸ்கூல் லைஃப் ஐயோ முடிஞ்சிச்சேன்னு இருக்குது. அந்த டைமில் இப்போல்லாம் தோணும், இந்த மெச்சூர் அன்னைக்கு இல்லை. ஸோ இந்த மெச்சூர் இருக்கும்போது வந்துட்டு தோன்றது என்னன்னா, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், இந்த மாதிரிலாம் தோணும். அது மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டினதுக்கப்புறம் ஒரு 30 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த டைம் நம்ம எங்கேயாவது போயிருக்கலாம், வீடியோ எடுத்துருக்கலாம், இல்லை நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கலாம்னு தோணும்ல. அந்த மெமரிஸ் உங்களுக்கு வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுங்க, ஜாலியாக இருங்க. ஃப்யூச்சரில் அந்த இதெல்லாம் பார்த்து மெமரைஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறது உங்களுடைய சாய்ஸஸ். ஓகேவா, ஸோ மீண்டும் இன்னொரு சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர்.